हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरुस्वामिनः जय। ओंकारनिलयं देवं गजवक्त्रं चतुर्भुजं त्रिचण्डिलमहं वन्दे सर्वविघ्नोपशान्तये। வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு தொப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். अपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्पराम्। वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। कुण्डलिकुमारि कुटिले चण्डिचराचरसवित्रि चामुण्डे गुणिनी गुहारिणी गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। எந்த ஒரு நிகழ்விற்கும் அடிப்படை மூலமாக இருக்கிறது எண்ணம். சித்தம் சித்தம் அப்படின்னு சொல்கிறோம், அதான் தாட்ஸ் அப்படிங்கிறோம். ஸ்தூலமாக எது நடந்தாலும் அதுக்கு பின்னால் சூக்ஷ்மமாக இந்த தாட் தான் மெயினாக இருக்கு. இப்போ இந்த க்ஷணத்தில் நாம் இந்த சத்சங்கம் கூடி இருக்கோம் அப்படின்னா இப்படி ஸ்தூலமாக நடக்கிற இந்த சத்சங்கத்துக்கு காரணம் என்னைக்கோ யாருக்கோ இது அப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எழும்பினது. அந்த தாட் வந்ததுனால தான் இப்போ இது நடக்கிறது. இது மாதிரி எந்த ஒரு ஸ்தூலமான காரியங்களுக்கும் செயலுக்கும் பின்னால் சூக்ஷ்மமாக ஒரு எண்ணம் இருக்குது, தாட் இருக்குது. அதுதான் சித்தம் அப்படிங்கிறோம். அப்போ சிம்பிளாக பார்த்தா எல்லாருக்குமே எப்போ பாரு நல்லதே நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அப்போ நல்லதே எப்பொழுதும் நடக்கணும் அப்படின்னா அப்போ என்ன வேணும்? அதுக்கு மீன் நல்ல எண்ணங்களே வேணும், நல்ல சித்தமே வேணும். அப்படி எண்ணுவதெல்லாம் நல்லதாகவே இருந்துடுத்து அப்படின்னா நடக்கிற காரியம் எல்லாமும் நல்லதாக தான் இருக்கும். திருக்கரணம் திருக்கரணம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதைத்தான் தமிழில் மனம் மொழி மெய் அப்படிங்கிறோம். மனசு வாக்கு காயம் அப்படிங்கிற மூணு தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. முதல்ல மனசில் எண்ணமாக வருது. இன்னும் மனசில் எண்ணமாக வருது அப்படிங்கிறத விட மனசுனாலே தாட்டுக்கு பேர் தான். நம்மளோட எண்ணங்களுக்கு பேர் தான் மனம் அப்படின்னு பேர். மனசு அப்படின்னாக்க ஏதோ உள்ளுக்குள்ள அது ஏதோ ஒரு பார்ட்டு, கிட்னி, ஹார்ட்டு, இது மாதிரி இப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, நம்மளோட சித்தத்துக்கு பேர், தாட்ஸுக்கு பேர் மனஸ். எண்ண அலைகள், எண்ணங்களோட தொகுப்பு. இப்படி இந்த எண்ண தொகுப்பான மனம். அப்புறம் மொழி அப்படின்னா பேசுறது. அடுத்தது செயல். இதைத்தான் மனம் மொழி மெய் அப்படின்னு சொல்கிறோம். மெய்னாக்க உடம்பு, உடம்பால் தானே எல்லா காரியமே செய்கிறோம், கையாலேயோ காலாலேயோ ஏதோ செய்கிறோம். ஸோ அதனால் மனம் மொழி மெய் அப்படிங்கிறோம். மனசு வாக்கு காயம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லத்தான் இப்படி தமிழில் சொல்லப்படுறது. இந்த திருக்கரணம் அப்படின்னு பேர். 3 கரணங்களால் தான் எல்லா விஷயங்களும்
இந்த அண்ட சராச்சரத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கிறதுக்கு அத்தனையும் இது 3 தான் காரணம். நமக்கு ஸ்தூலமாக இந்த மெய் அப்படின்னு சொல்லக்கூடிய காயம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளியில் இருக்கிறது, எக்ஸ்டர்னலாக இருக்கிறது தான் நமக்கு தெரியறது, அதோட விவகாரம் தான் புரியறது. ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு மொழி இருக்குது, அதுக்கு பின்னால் ஒரு மனம் இருக்குது. அது அன்றைக்கே சொன்னேன், இந்த பிரபஞ்சம் வரணும் அப்படின்னு ஒரு இது மாதிரி சிருஷ்டிலாம் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தருக்கு தாட் வந்தது. அப்படி தாட் வந்தவருக்கு பேர் தான் பகவான்னு பேர். அப்படி முதல்ல உதிக்கப்பட்ட மனசு, அதைத்தான் பிரம்மா அப்படின்னு சொல்கிறோம். இப்படி எண்ணம் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணணும்னு வந்து அதுக்காக வெளியிடப்பட்ட ஒரு ஓசை தான் வேதம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இப்படி ஸ்தூலமாக இத்தனையும் இருக்குது. இப்படி என்றைக்கோ ஒருத்தருக்கு யாருக்கோ இது மாதிரி சத்சங்கம் பண்ணணும் அப்படின்னு எண்ணம் வந்து, அந்த எண்ணம் வந்தது அப்படியே அவர் மனசுக்குள்ளேயே இருந்துடுத்துனா, அவருக்குள்ளேயே இருந்துடுத்துனா இப்படி ஸ்தூலமாக வருமா? வராது. அது உடனே மொழியாக வாக்காக வெளியில் வருது. இது பண்ணால் தேவையில்லை சார், இது பண்ணால் தேவையில்லை சார், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு அது ஒலி வடிவத்தில் வெளியில் வந்து இப்போது ஸ்தூலமாக செயல் வடிவத்தில் நிற்கிறது. இது 3ம் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்தது. அப்போது வெளியில் நடக்கிறது எல்லாம் நன்மையாகவே இருக்கணும், நல்லதாகவே இருக்கணும் அப்படின்னால், அப்போது இதுக்கு பின்னால் இருக்கிற ரெண்டான அந்த பேச்சு நல்லதாகவே இருக்கணும், மொழி நல்லதாகவே இருக்கணும், சொல் நல்லதாகவே இருக்கணும். அந்த சொல் நல்லதாகவே இருக்கணும்னா அப்போது மனசில் எண்ணம் நல்லதாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறதுலே சிம்பிளாக வழி சொல்லிட்டா பாட்டியான அவை சொல்கிறா, வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம். மாமலராள்னா மகாலட்சுமிக்கு பேர். பூ மேலே பூமகள், பூமகள் அப்படின்னு சொல்லி அலர்மேல் மங்கை பத்மாவதி எல்லாம் சொல்கிறமே, அவள் தான் மாமலராள். அவளோட நோக்குண்டாம். நோக்கிறது என்ன? கடாட்சம், பார்வை. லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம்னு லக்ஷ்மி பார்த்தாலே போச்சு. இப்படி லக்ஷ்மியால் பார்க்கப்பட்டவன் தான் இன்னைக்கு இந்திரனாக இருக்கார். பகவத்பாதாள் சொல்றார் கனகதாராஸ்தவத்தில், இந்த இந்திரன் எல்லாம் என்னால் எப்படி வந்தானே, உன் பார்வைப்பட்டது அதனால வந்து கொடுத்து. அப்படி லக்ஷ்மி கடாட்சம் என்ன பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் கொடுக்கறது, என்ன வேணுமோ அத்தனை ஐஸ்வர்யம் கொடுக்கறது. அப்படின்னா எல்லாருக்கும் இதுதான் வேணும்னு தோன்றுறது. அப்போது அந்த மாமலரால் நோக்கு வேணும்னா என்ன பண்ணு அப்படின்னு, வாக்குண்டா, உன் வாயில் நல்ல வார்த்தையாக இருக்கணும், பேசுறது நல்லதாக பேசணும். அது நல்லதாக பேசுனா என்ன பண்ணோம்னா நல்ல மனம் உண்டாம். நல்ல மனசுலேருந்து நல்ல எண்ணம் இருக்கிறவாள்கிட்ட தானே நல்ல வார்த்தை வரும் இல்லையா? உள்ளுக்குள்ளே ஒரே கெட்ட எண்ணமாக இருக்கிறவா வாயை திறந்தாலே எப்படி இருக்கும்? நல்லதாக பேச முடியும்? பேச முடியாது. அதனால் நமக்கு நல்ல எண்ணம் முதல்ல வரணும். அந்த சித்தத்தில் நல்ல சித்தமாக நல்ல தாட்ஸ் வரணும். அப்படி வந்து அது வெளியில் நல்ல வார்த்தைகளாக வரத்தே செயல் முழுக்களும் நற்செயலாகவே இருக்குது. அதனால எல்லாருக்கும் நன்மையே, எப்பொழுதும் சௌக்கியம், ஆனந்தம். அது வரத்துக்கு அப்போ அந்த நல்ல மனசு வரதான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டமாக இருக்குது. நல்ல வார்த்தை கூட பேசிடலாம், ஏதோ ஒரு மணி நேரத்துக்கு மைக்க வச்சுட்டு இருக்கிறதுலே பிரமாதமாக பேசலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே நல்ல எண்ணமாக இருக்கணுமே, அது வரதான் ரொம்ப கஷ்டம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம். நல்ல மனசு இருந்ததுன்னா நல்ல பேச்சாகவே வரப்போகுது. இது ரெண்டும் இருந்துடுத்துனா என்ன பண்ணணும்னா, நீ லக்ஷ்மி கடாட்சத்துக்கு நீ ஒன்றும் பண்ண வேண்டாம்ப்பா, அவள் உன்னையே பார்த்துட்டு போ. ஏன்னு அவ நல்ல மனசுக்கார மேலே நல்லது பண்ணுறவா மேலே பிரியம். அதனால் அவள் பார்த்துட்டே இருக்கா, நீ அவளை பார்த்துட்டே இருக்க வேண்டாம். அம்மா என்ன பாரு என்ன பாரு எனக்கு அனுகிரகம் பண்ணு நீ கேட்க வேண்டாம். அவள் எப்போ பாரு உன்னையே பார்த்துட்டு இருக்கா. மாமலராள் நோக்குண்டாம். என்ன பண்ணும் இதுக்கு? என்ன வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். மேனி நுடங்காது. மேனி நுடங்காதுன்னா ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதுன்னு அர்த்தம், அல்ட்டிக்காத. என்ன பண்ணும்னா, பூ கொண்டு அல்ட்டிக்காத ஒரு பூவை எடுத்துன்னு போய் யாரு காலில் போடணும் அப்படின்னு,
துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. இந்த செக்கச்செவேர்னு துப்பார் திருமேனின்னா செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் துறையுரை கோவிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. மாணிக்கவாசர் சொல்கிறாரே, அப்படி செந்தழல் மேனி, அதுதான் அப்பாவுக்கு இருக்கிறாப்புல தானே இவருக்கும் இருக்குது, பிள்ளைக்கும். அதனால் விநாயகருக்கு இந்த செந்தழல் மேனி, அந்த சிவந்த மேனியில் துப்பார் திருமேனி, அந்த தும்பிக்கையானோட பாதத்தில் அல்ட்டிக்காத ஒரு பூவை தூக்கி போட்டின்னா போகிறோம். அது போடணும். எப்போ போடணும் சார்? எனக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவு நாளில் தான் போடுவேன், எனக்கு மூடு இருந்தால் தான் போடுவேன், இஷ்டப்பட்டால் தான் போடுவேன், அப்படி இல்லையா? தப்பாமல். நம்ம மகானுலாம் லேசிப்பட்டுவா இல்லை, சிம்பிளாக காரியம் சொல்கிறாப்புல இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒன்று வச்சுருப்பா, ஒரு கொடியை. என்னென்னு தப்பாமல் ஷார்வார் தனக்கு ரொட்டீனான அர்த்தம். நீ உனக்கு இஷ்டப்பட்ட போது போடுறதுக்காக இல்லை, இதைத்தான் உன்னோட மெயின் வேலையாக இருக்கணும். தப்பாமல் ஷார்வார்தனுக்கு அப்படின்னா தினமும் ஒரு பூவை தூக்கி தப்பாமல் அவன் பாதத்தில் போட்டின்னால், இதுக்காக பிள்ளையாருக்கு பூஜை பண்ணேன் அப்படின்னு உண்மையாக வீட்டையே 2 பண்ண வேண்டாம். சில பேர் பூஜை பண்ண ஆரம்பித்தா போரும் நிறுத்துங்கோங்கிறாப்பில் ஆகிடும். இத்தை கொண்டா அத்தை கொண்டா, இது இல்லை அது இல்லை, ஆஹா கத்தி கதை ஒடிச்ச மக்களை படுத்தி, அதுக்கப்புறம் பூஜை பண்ண இடத்த க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே பிராணம் போயிடும். இப்படியா பண்ணணும் அப்படின்னா எங்கள் பாட்டி அதெல்லாம் சொல்லல. ஒன்றும் வேணாம்ப்பா, மேனி நுடங்குது, அல்ட்டிக்காதப்பா என்ன, சும்மா அப்படி வேலையோரத்தில் கிடக்கா ஒரு எருக்கம்பூ, ஒரு அருகம்பில் இருக்கா, அதை அப்படி பறி இப்படி தூக்கி அவன் காலில் விட்டறி, மேனி நுடங்காது. ஆனால் ரொட்டீனாக மட்டும் பண்ணினால் அப்புறம் மகாலட்சுமி உன்னையே தான் பார்த்துட்டு இருப்போம். ஏன்னர் உனக்கு அப்புறம் நல்ல மனசு வந்துடும், அப்புறம் பேசுகிறதெல்லாம் நல்லதாக இருக்கும், அதனால உன்னை பார்த்துட்டே இருப்பேன். அப்படி இதுக்கு அடிப்படை நல்ல எண்ணம் அப்படிங்கிறோம். அந்த எண்ணம் உயர்ந்ததாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும். இருக்கிறதுலேயே நல்லது எது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அவ நினைக்கிறது தான் நல்லது. நாளைக்கு ஆஃபீஸில் என்ன பண்ணலாம், ப்ரமோஷனுக்கு என்ன பண்ணலாம், இன்க்ரிமெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், நல்லது தானே சார், நான் என்ன கெடுதலாக நினைக்கிறேன் அப்படின்னு. வாஸ்தவம் தான்ப்பா. ஆனால் இந்த நல்லது உனக்கு என்ன நல்லது, வேறு ஊருக்கு என்ன நல்லது? அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு, அந்த நினைக்கிற நல்ல எண்ணம் எல்லாருக்கும் நல்லதாக இருக்கணும், நன்மை தரக்கூடியதாக இருக்கணும். அப்படி எல்லாருக்கும் நன்மை தரக்கூடியதாக இருந்துடுச்சுன்னா அந்த எல்லாருக்குள்ளே நீனும் ஒத்தான், நிச்சயம் டெஃபினட்டாக உனக்கும் இருக்குதான் இருக்கும். அப்படி இந்த நல்ல எண்ணம் வரணும். அதுதான் ஸ்மரணை ஸ்மரணை அப்படிங்கிறோம். அந்த நல்ல ஸ்மரணைக்கு பேர் என்ன அப்படின்னு, அதைத்தான் பக்தி அப்படிங்கிறோம். பக்தி பக்தி அப்படின்னால் நல்ல விதமாக எண்ணுறது. அந்த எண்ணுவதெல்லாம் உள்ளுவதெல்லாம் உயர்ந்ததாக இருக்கணும். எதை நினைக்கணுமோ அது இருக்கிறதுலே உயர்ந்ததாக இருந்தால் தானே நல்லா இருக்கும். அப்போ இருக்கிறதுலே உயர்ந்தது எதுன்னு, எல்லாத்துலேயும் உயர்ந்தது ஈஸ்வரன் பகவான். ஸோ அந்த பகவானை இடைவிடாது நினைக்கிறதான் இருக்கிறதுலேயே நல்ல எண்ணம். அப்படி நல்ல எண்ணத்தில் நினச்சி 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 அந்த மனசு பழுத்து பக்தியில் ஊறிடுத்துன்னா அப்போ வாயில் வர வார்த்தைகள் முழுக்களும் நல்ல வார்த்தைகளாக இருக்கும். அதனால் நடக்கக்கூடிய செயல் அத்தனையும் நன்மையாகவே இருக்கும், எல்லாருக்கும் நன்மையாக இருக்கும். அந்த ஸ்மரணை நினைச்சாலே போரும், அதுதான் முக்கியமாக வேணும். ஸ்மரணையே சுகமோ, ஓ ராமநாம ஸ்மரணையே சுகமோ, அயர்வாள் சொல்ற எதுப்பா சௌக்கியம் அப்படின்னு. ராமா உன்னை நினைக்கிறது சுகம்னு கூட சொல்ல, உன் நாமாவை நினைக்கிறதே போரும் அப்படின்னு, உன் பேரை சொல்கிறதே போரும். ஒன்றும் இல்லை, நம்மளே நம்ம பேரை சொன்னாக்க எத்தனை பேருக்கு இவ்வளோ காரியம் நடக்கிறது. ஒன்றும் இல்லை சார், என் பேரை போய் சொல்லுங்கள் சார் செக்ரட்டரியேட்டில் அப்படின்னு. இவர் விசிட்டிங் கார்டுக்கு இவர் பேருக்கு இவ்வளவு வேல்யூ இருக்குன்னா, இத்தனை நடத்த முடியும்னா, இருக்கிறதுலே உயர்ந்ததான தாரக நாமத்தை உடையவனோட பேருக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கணும். அதனால தான் இடைவிடாது அந்த பேரை சொல்லிகிட்டே இரு, அவரை நினச்சிட்டே இரு. பேர் மட்டும் சொன்னால் போகாது, அவர் வாயால் ஏதோ பேரை சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வேறத்தையான்னு நினச்சிருந்தா பிரயோஜனம் இல்லை. நேர்கோடு நேர்மை, நேர்மைனா என்ன,
இந்த மூணும் ஒரு லைனில் மீட் ஆகணும், ஒன்றா இருக்கணும், ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். முதல்ல சொன்னேனே, மனம், மொழி, மெய். அதாவது என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் வாயால் பேசணும், என்ன வாயால் பேசணுமோ அதைத்தான் கையால் செய்யணும். இது மூணு ஸ்ட்ரெயிட் லைனில் யாருக்கு இருக்கோ அவருக்கு தான் நேர்மை. நமக்கெல்லாம் போட்டு பார்த்தா இசிஜி மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒன்று, வாயில் ஒன்று, செய்கிறது ஒன்று. என்னன்னு திட்டிகிட்டே இருப்போம். எதாச்சும் அவன் பெல்ல திருப்பினா அவர் வந்துடுவார். உடனே என்ன சொல்லுவோம், வா வா வாப்பா உனக்கு ஆயுசு 100ப்பா, இப்போ தான்ப்பா உன்னை பற்றி பேசியிருந்தேன். என்ன பேசியிருந்தேன், என்னை பற்றி வந்துவிட்டான், அப்போ தண்டம் காப்பிக்கு வந்துடும். இதானே சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. சரி, அப்படி சொல்கிறதையான செய்வோமா? மனசுக்குள்ளே நினைக்கிறத வாயால் சொல்கிறதுக்கே முதல்ல கஷ்டமாக இருக்குது. சரி, வாயால் சொல்லவும் சொல்லிவிட்டோம், வாக்கு கொடுத்துட்டோம், செய்வானும் செய்வோமான்னு அது அதை விட அமக்கலமாக இருக்குது. என்ன அப்படின்னு எதானே வரேன் அப்படி இப்படின்னு எதானே சொல்லிட்டு வந்துட வேண்டியது. அவர் உடனே ஞாபகப்படுத்தணுன்னு இல்லைன்னு சொல்லுவோம், வெளில போயிட்டார்னு சொல்லுவோம். ஏன் இந்த வம்பு கேட்டார், அவர் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வரையான்னு கேட்டார். நம்மளாவே தானே ஏதோ போய், இல்லை சார் நான் இருக்கேன் சார் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன கவலை இப்படின்னு அவள்கிட்ட ஏதானே வாய் விட்டுற வேண்டியது. அப்புறம் செய்யணும் அப்படிங்கிறத ஒடியே விட வேண்டியது. உள்ளுக்குள்ளே ஒன்று நினைக்க வேண்டியது, வெளியில் ஒன்றும் சொல்ல வேண்டியது. இப்படி இருக்கிறது என்ன அப்படின்னர் வள்ளலார் பயப்படுறார். என்னென்ன வேணும் என்னென்ன வேண்டான்னு முருகன்ட்ட லிஸ்ட்டு, சூப்பர் லிஸ்ட்டு. ஒருமையுடன் நினது திருவடியை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், வேறு எந்த நினைப்பும் இல்லாத எப்போதும் அப்படியே கான்சன்ட்ரேட்டடாக ஒருமையுடன் உன்னோட திருவடியே நினச்சின்னு இருக்கிற அப்பேற்பட்ட உத்தமங்களோட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கணும்ப்பா, அவள்கிட்ட உறவு வேணும்ப்பா அப்படின்னு. இதோட விட வேண்டியதானே. அடுத்தது, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு. இந்த உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுன்னு வெளியில் பேசுகிறான் பேர், அவனோட உறவு மறந்து கூட கலந்துடக்கூடாது. எங்கள் ஒன்று விட்ட சித்தப்பாவோட, பெரியப்பாவோட, நாட்டு பொண்ணோட, எய்தாத்துக்காரர் அப்படின்னு கூட சொல்லிக்கூடாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலமாமை வேண்டும் அப்படின்னு அழகான பிரமாதமான வேண்டுதல். அதில் சுவாமிகிட்ட இதான் அதில் வேண்டிக்க, நல்ல எண்ணம் உள்ளவா எனக்கு உறவாக இருக்கணும், இப்படி உள்ள ஒன்று வெளியில் ஒன்று சின்ன பேர் என்கிட்ட அந்த சம்பந்தமே இருக்கக்கூடாது அப்படின்னு வள்ளலார் கேட்குறார். அப்போ அந்த நேர்மையாளர்னா அப்படி எண்ணமும் சொல்லும் செயலும் ஒன்றாவே இருக்கிறது. அப்படி இருக்கணும் அப்படின்னா இதான். இந்த எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்ததுன்னால், அது பக்திபூர்வமாக இருந்ததுன்னால் நம்மளோட சொல்லும் செயலும் நேர்மையிலேயே இருக்கும். அப்படி இருக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையோட ஒரு உயர்ந்த நிலை. அப்படி யாரானே இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் அதோடனால என்ன லாபம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, கண்ணை எதிர்க்க பார்த்து தெரிஞ்சுட்டோம். நடமாடும் தெய்வம்னு உலகம் கொண்டாடின காஞ்சி பெரியவர். என்ன தோணித்தோ, என்ன எண்ணமோ அதுதான் வாயில் வந்தது, என்ன வந்ததோ அதுதான் செயலாக இருந்தது. அப்படி ஒரு நேர்மையாக இருந்ததுனால இன்றைக்கி என்ன ஆயிடுது அப்படின்னர், உலகமே அவரை கொண்டாடுறது. அவரோட சக்ஸஸ்க்கு, அவரோட வெற்றிக்கு என்ன பெரிய ரகசியம் அப்படின்னு வேறு ஒன்றும் இல்லை. அவளோட சரித்திரத்தை, அவளோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தா இதான், எல்லாம் மூணும் ஒன்றாவே இருந்தது. இவ மாயவரத்தில் இருக்கா, பக்கத்தில் இன்னொரு ஒரு மடம், சைவ மடம், அதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டா. அங்கே கிளம்ப போகிறா. உடனே மடத்து மேனேஜர் என்ன பண்ணினார், வான் பண்ணினர் பெரியவாள்கிட்ட. எனக்கு என்னமோ அங்கே போகிறது சரின்னு தோணலை. ஏன் அப்படின்னா, இல்லை ஏதானும் அங்கே போனாக்க ஏதானும் அவமானப்படுத்தலாம், ஏதானும் ஒரு மடத்து கௌரவத்துக்கு, பெரியவாளுக்கு ஒரு கௌரவ குறைச்சல ஏதானும் நடக்கலாம், அதனால் வேண்டாம், ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம், போக வேண்டாம் அப்படின்னு. பெரியவா சொன்னா, இல்லை நான் வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேனே அப்படின்னா, நான் வரேன்னு சொல்லிட்டேனே அப்படின்னா. உடனே சிம்பிளாக அவர் சொன்னார், இப்போ வரலேன்னு சொன்னால் போச்சு, அவ்வளோதானே. வரேன்னு நேற்றுக்கு சொன்னேன், நேற்றுக்கு கொடுத்த வாக்கு நேற்றையோடு போச்சு, நேற்றுக்கு வரேன்னு சொன்னேன், இன்றைக்கி வரலேன்னு சொல்லிட்டா போச்சு அப்படின்னு.
இல்லை, அதுதான் மாட்டா. இந்த நேர்மையாளர்கள் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அதான் நேற்றுக்கு சொன்னேன் சார், போன மாதம் சொன்னேன் சார், இப்போ கேளுங்கோ, அமெண்ட்மெண்ட்டு போட்டுட்டேன். அதுக்கு இல்லையா, எப்போ சொன்னாலோ வாயை திறந்து வந்துடுத்துனா வந்தது தான். ராமரோட பெருமையை சொல்கிறதே ஐயர்வாள் சொல்கிறார், எல்லாம் ஒன்று தான் அங்கே அப்படின்னு. ఒక మాట ఒక బాణము ఒక பத்னி விரதுடைய மனசா. அவன் கையில் எடுத்தான்னா ஒரு அம்பு தான். ஏன்னு அது டார்கெட் மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் ரெண்டாவது எடுக்கணும். இல்லை, இது எடுத்தோடனே அங்கே க்ளோஸ். அப்படி ఒక మాట பைசனானா வாயை திறந்து சொன்ன வார்த்தை சொன்னது தான். ஐ எம் சாரி சார் அப்படிங்கிறதே கிடையாது. பார்த்தான்னா ஒரே ஒரு பொண்ணு தான், அது யாருன்னு சீதவதி தான். ఒక பத்னி விரதுடைய மனசா, அப்படி விரதமாக வச்சுட்டு கொண்டா என் ராமன் அப்படின்னு மனசுக்கு சொல்கிற வைரவன். அதை நிஜமாக இருக்குமா அப்படின்னு இதோ பார்த்தோம் பெரியவாள்கிட்ட. ஈஸ்வரா, அதனால் நான் வரேன்னு சொல்லிட்டேன், அதனால் போய் தான் ஆகணும் அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொல்ல வேண்டியது என் கடமை, நான் வான் பண்ண வேண்டியது பண்ணிட்டேன், அப்புறம் என்ன நடக்கட்டுமோ நடக்கட்டும் அப்படின்னு. பெரியவா அங்கே போனதுக்கு எய்தாப்பில் பெரியவாளுக்கு தெரியாதா யார் என்ன அப்படின்னு? நமக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா பெரியவாளுக்கு தெரியாதோ? அதுக்கு போய் அங்கே எவ்வளோ ஜாக்கிரதையாக என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணி, வேறு ஒன்றும் இல்லை, வாசல்லையே பூர்ணகுமம் கொடுத்தாரு, பூர்ணகுமத்தை எடுத்துன்னு வாசல்லையே பந்தல்லையே நின்று எல்லாம் பேசிட்டு கதையை முடிச்சுட்டு வந்துட்டா. அவர் உள்ளேயே வரல அப்படின்னு. உள்ளே வந்தாலும் இதானே பேசியிருக்க போகிறோம், அதான் இங்கேயே பேசியாச்சு, வந்த காரியம் எடுத்து அப்படின்னா வந்துட்டார். திரும்பி வந்தோன்னே உள்ளுக்குள்ளே போனோன்னு மேனேஜர்கிட்ட வைக்கிறேன், நான் சொன்னபடி போயிட்டு வந்துட்டேன், பார்த்தே இல்லையோ அப்படின்னு பார்த்தேன்னு. அப்புறம் சொல்கிறா, நான் சொன்னபடி போயிட்டு வந்துட்டேன், என்னால் உன் மடத்துக்கு ஒன்றும் அவமானம் வந்துள்ளையே, என்ன ஹானி வந்துள்ளையே அப்படின்னு. அதுதான் அங்கே கொடுத்த வாக்கையும் காப்பாற்றணும். அதுக்காக ஒரு கௌரவ குறைச்சலாக அப்படி இப்படி அப்படின்னு ஒரு அடுத்த வாழ்க்கை மனசு வருத்தப்படுறாப்புலையும் நடந்துக்கூடாது. இதை ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அதுதான் தெரியல. திருச்சியில் இருக்கா சீதாலட்சுமி ராமசுவாமி காலேஜ் அப்படின்னு பெரிய கல்லூரி. இந்த ராமசுவாமியை ரொம்ப பெரியவாள்கிட்ட பக்தி, பெரியவாள்கிட்ட வந்து கூப்பிட்டே இருந்தார். பெரியவா பாதம் காலேஜில் படணும், குழந்தைகளுக்கெல்லாம் அனுகிரகம் இருக்கும், பெரியவா பாதம் காலேஜில் படணும் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பெரியவாள்கிட்ட ஒரு குணம் என்னென்னா, அப்படியா கூப்பிட்டேல நாளைக்கு அடுத்தால வரேன், நாளைக்கு சாயந்தரம் அப்படின்னு இம்மீடியட்டாக ஒன்றும் பதிலேன்னு சொல்ல மாட்டா, வரேன்னு சொல்ல மாட்டா, வரலேன்னு சொல்ல மாட்டா. இப்படி தினம் கூப்பிட்டுட்டே இருக்கார். ஒரு நாளைக்கு திடீர்னு இது எங்கே இருக்கு உங்கள் காலேஜ்னு சொன்னேன், ஏதோ இடத்துல, நாளைக்கு காலங்காலத்தால் நான் வரேன் உங்கள் காலேஜ் அப்படின்ட்டு வேறு. நான் வரேங்கிறதுக்காக உடனே தாட் போட்டுன்னு தடபுடலாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. நீ பாட்டுக்கு பூர்ணகுமத்தை வச்சுக்கோ, நீனும் உன் சம்சாரமும் இருங்க, ஒரு பூர்ணகுமத்தை வச்சுட்டு ஒரு பசுமாடு கண்ணையும் கூட வச்சுட்டு இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு. இவருக்கு ஒரே சந்தோஷம். போனர், ஏற்பாடு பண்ணினர், காலங்காலத்தால் வரா பெரியவா வந்தால் பூர்ணகுமம் கொடுத்தோடனே அவர்கிட்ட கேட்டா, எங்கெல்லாம் என் பாதம் படணும் அப்படின்னா. எங்கெல்லாம் என் பாதம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கோ நீ என்ன பண்ணு, முன்னால் காமிச்சுட்டே இப்போ வழியை காமிச்சுன்னு போ, நான் பின்னால் வரேன் அப்படின்னு. உடனே இல்லை, நீ என்ன பண்ணு, அந்த மாடையும் கண்ணையும் பிடிச்சின்னு நீ முன்னால் போ, பசுமாட்டையும் கண்ணையும் பிடிச்சின்னு நீ முன்னால் போ, எங்கெங்கெல்லாம் நான் போகணும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கெல்லாம் ஓட்டின்னு போ, நானும் கூட வரேன். அவர் ஒரே சந்தோஷம். காலேஜில் எங்கே போனார், அங்கே போனால் எல்லா இடத்துக்கும் அழிச்சுன்னு போனார். பசுமாடு கண்ணோடு அப்படி போயிட்டு திருப்தி தானே உனக்கு அப்படின்னா. அவர் ஒரே சந்தோஷம், எமோஷனல். இவ்வளவு புரிவாக அனுகிரகம் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. வந்தாச்சு, வந்தால் ஸ்நானம் ஆச்சு, பூஜை ஆச்சு, எல்லாம் ஆச்சு. ராத்திரி உட்காந்து பேசிட்டு இருக்கிறதே ரொம்ப பரம பக்த ஒரு அம்மா கூட எப்பொழுதும் வர அடிக்கடி வருவான். அந்த அம்மாட்ட கேட்டால், நான் கரெக்டால காலேஜுக்கு போயிட்டு வந்தேன், நீ பார்த்தியோ என்ன? நான் காலேஜுக்கு போயிட்டு வந்தேன், நீ பார்த்தியோ அப்படின்னா. அவள் சொன்னால், எனக்கு இப்போ கேட்டேன், கேள்விப்பட்டேன், நான் பார்க்கல, நான் சொன்னால் அதிசயமாக இருந்தது அப்படின்னு. என்ன நான் காலேஜ் போனால் என்ன அதிசயம் அப்படின்னு? பின்ன சங்கராச்சாரிய காலேஜ் போனால் அதிசயம் இல்லையா? இல்லை, எல்லா இடத்துக்கும் என்னமோ பெரியவா கூப்பிட்றா, போகிற இடத்துக்குலாம் பார்க்குறோம். இங்கே என்னமோ அதிசயமாக மாடி எங்கனையும் வச்சுன்னு பாவம் ராமசாமி ரொம்ப தவிச்சார். மாடு கண்ணோட போயிட்டு வந்தாலாம், அதுதான் ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு. அது சொல்கிறியா?
அது எதுக்காகன்னா, அவரோ ரொம்ப என்கிட்ட பிரியமாக இருக்கார். ஒரு பொம்மநாட்டி காலேஜை கட்டி வச்சுன்னு என்ன வாவான்னு கூப்பிடுறார். அவளும் எல்லா நாளும் வந்துடுவா காலேஜுக்கு. அப்படி இருக்கிறதே என் ஆச்சாரத்துக்கு சரிப்பட்டு வருமா அங்கெல்லாம் போய் முதிக்கிறதுக்கு? அவருக்கு தெரியல. அது பாவம் ஆசையில் கூப்பிடுறார். நானும் யோஜனை பண்ணி பார்த்தேன், எப்படி நம்ம ஆச்சாரத்துக்கு அங்கே போய் முதிக்கிறது? அதே அட் த சேம் டைம் அவர் மனசு வருத்தவும் விடப்படாது, ஒரு ஆசைப்படுறவர், அவரோட பக்தர், அவரோட ஆசையும் பூர்த்தியாகும். இதுக்கு என்ன பண்ணலான்னு யோஜனை பண்ணேன். அப்புறம்தான் தோணித்து, எந்த எச்சல் தீட்டு தொடக்கா இருந்தாலும் சுத்தம் பண்ணுற ஒரே க்ளீன் பண்ணுறது ஒன்று தான், பசுமாடு ஒன்று தான். ஈஸ்வர சிருஷ்டியிலேயே 86,000 கோடி ஜீவராசிகளில் டாப் டு பாட்டம் சர்வமும் பவித்திரமாக இருக்கிற ஒரே ஜீவராசி கோ ஒன்று தான். பெரியவா கேட்குற, யாரோட மலமூத்திரமான ஏதானு சுத்தம் பாடும் பார்த்தாலே அதனால தான் ஓடுவா. ஆனால் இந்த பசுமாட்டு கோமேயத்துலேருந்து அத்தனையும் பவித்திரமாக இருக்குது. அது மட்டுமா, இந்த பஞ்சகவியத்தை உள்ளே சாப்பிட்டாக்க ஜென்மாந்திர பாப்பங்கள்லாம் போகிறது. அது சொல்ல ஹஸ்தி வரைக்கும் போய் சுத்தம் பண்ணுமா பஞ்சகவியம். கோமயம் அதுக்கு அவ்வளவு வேல்யூ. எப்படி எந்த எச்சல் தீட்டு எதுவாக இருந்தாலும் கோஸ்பர்ஷம் பட்டுதுன்னா, கோ ப்ராடக்ட் பட்டுருத்துனாக்க அது பவித்திரம். இங்கே கோ அப்படின்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், நாட்டு பசுவுக்கு பேர் தான் கோன்னு பேர். இப்போ நாம் பார்த்துட்டுக்குமே 4 கால் ஒரு வாலோட அப்படி கொழுன்னு ஜெர்சி அப்படிங்கிறோம். அதுக்கு பேர் கோ இல்லை. நமக்கு ஏதோ பால் கொடுக்கறது பார்த்தா 4 கால் வாலோட இருக்குது, அவ்வளவுதான். இந்த ஜெர்சி பசுவுக்கும் நாட்டு பசுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வேறு ஒன்றும் இல்லை. நல்ல தீட்சிதராத்து மாமியை வச்சுன்னு பொண்டுகள் பண்ணுறதுக்கும் வெள்ளக்காரியை வச்சுன்னு சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசமோ அதான். 2 பேரும் பொம்னாட்டிகள் தான், ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஆனால் ஒரு தீட்சிதராத்து ஒரு கனபாடிகளாத்து சம்சாரத்துக்கும் ஒரு வெள்ளக்காரிக்கும் எவ்வளவு மலைக்கும் அளவுக்கும் உள்ள வித்தியாசம். உருவத்தில் வேணால் எல்லாம் ஒன்றா இருக்கலாம். அந்த கோ அப்படின்னாலே நாட்டு பசு தான். இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்திருக்கு. எல்லாரும் A2 மில்க் அப்படின்ட்டு. A2 மில்க்குன்னு சொல்ல முடியுமா? எடுத்து நிஜமாக பார்த்தா அதுதான் பாலையே இப்போ பாலுன்னு பேர் வச்சு சொல்கிற அளவுக்கு ஆயிடுத்து நமக்கு. அப்படி இருக்கிற அந்த கோ அது பாதம் பட்டுதுன்னா ஒரு பவித்திரம். அதோட ப்ராடக்ட் எது பட்டாலும் பரம பவித்திரம். அதனால தான் வேறு என்ன பண்ணாராம் அப்படின்னு, அந்த கோவை முன்னால் விட்டுட்டாக்க அது பரிசுத்தம். அதாவது கிரேப்பரேஷன் பண்ணுறது எதுக்கு முதல்ல பசுமாட்டை உள்ளே விடுறா அப்படின்னு. இந்த வீடு கட்டுற சமயத்தில் என்னென்ன தோஷங்கள் இருந்திருக்கலாம், எத்தனையோ அசுத்தி நடந்திருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். இல்லை அந்த பூமிக்கு என்னென்ன ஆச்சோ கிடையாது, நமக்கு தெரியாது. அது அத்தனையும் எப்படி போக்குறது அப்படின்னு சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். அதுக்கு என்னென்ன கோதான் வந்துடுத்துனா, பசுமாடு பாதம் பட்டுடுத்துனா அது குளம்படி பட்டாலே போகும். அப்படி அந்த குளம்படி பட்டு அதுலேருந்து வர டஸ்ட் பட்டாலே என்ன பவித்திரம் அப்படிங்கிற. திலீபன்கிற ராஜா ரகுவம்சத்தில் பார்த்தீங்கன்னா, திலீபன்கிற ராஜா ரகுவம்சத்தில் அவருக்கு வசிஷ்டர் சொல்கிறார், அவருக்கு குழந்தைகள் இல்லை, அதுக்காக தபஸ் பண்ணுறா சுதீக்ஷணா அப்படின்னு அவரோட சம்சாரம் வரும். அப்போது குலகுருவான வசிஷ்டர் சொல்லி, நீ என்ன பண்ணுனர், கொஞ்ச நாளைக்கு பசுமாடெல்லாம் மேய்ச்சின்று 2 பேருமா, அந்த கோதூளி படட்டும், அப்புறம் நீ பவித்திரமாக உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல பண்ணின்னு தான் நமக்கு சொல்கிறது. இந்த பசுவோட பெருமையை காமிக்கிறதுக்குன்னே ஒரு அவதாரம் கோபாலன் அப்படின்னு. அதோட வேல்யூ என்ன, அதை எப்படி பாதுகாக்கணும், அதுக்கு என்ன மகிமை அப்படிங்கிறத உலகத்துக்கு பரீஷற்றாப்பில் பகவான் தசாவதாரத்தில் ஒன்று எடுத்து கிருஷ்ணாவதாரம் பண்ணி கோபாலன் கோபாலன் அப்படின்னு பேர் வாங்கி, அவர் எப்படி இருந்துதானே, இவர் மாடு மேய்க்க போய் 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 இந்த மாட்டுக்கு பின்னாலேயே போய் அது காலடி குழம்புல ஏற்பட்ட டஸ்டெல்லாம் பறந்து 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 இவர் மேலே ஒட்டிக்கிறது. ஒட்டின்னு என்ன ஆயிருக்குன்னு அதுவே மேக்கப் போட்டாப்புல அழகாக இருப்பானுக்கு. கோதூளி தூசரித கோமள குந்தடாகிரம் அப்படின்னு அந்த கோதூளி பட்டு 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 இவன் உடம்புக்குள்ள என்னென்ன, இவனே பவித்திரம் தான், இன்னும் இது பட்டு இன்னும் பவித்திரமாயிட்டான். அப்படி பவித்திரமாக இருக்கிறதுனால
அந்த பசுமாடை முன்னால் விட்டுட்டு இவர் பின்னாலேயே போனார். இப்படி யாருக்கானும் அதான் தர்மோ விக்கிரகவான் ராமஹா. தர்மம் தர்மம் அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் ஒரு மனுஷ உருவம் எடுத்து வந்ததுன்னா அதான் ராமன் அப்படின்னு ராமாயணத்தில் சொல்கிறோம். அப்படி ராமாயணத்தில் சொன்ன அந்த தர்ம விக்கிரம் தான் ராமர் அப்படின்னால், அந்த தர்ம விக்கிரமான ராமருக்கு ஒரு மொட்டையை அடித்து காஷாய தண்டம் கொடுத்து சன்னியாசி ஆக்கினா அதுதான் பெரியவா. அப்படி ஒரு தர்ம நெறி தவறாத வாழ்க்கை. அப்படி இருந்தால் கூட நாம் ஏதோ ஆச்சார அனுஷ்டானமாக இருக்கோம், அப்படி இருக்கோம், நேர்மையாக இருக்கோங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், எப்போ பாரு கெடுன்னு இருக்கிறவாள்லாம் பயமுறுத்திண்டு அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சார், அவர்கிட்ட போகக்கூடாது, இப்படியா இருக்கிறது இல்லையா. அந்த எளிமை சௌலபியம் அதுவும் இருக்கணும். அது என்ன இருக்கணும், ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் அழகு. சில பேர் இப்படிதான், இவ ஆச்சாரமாக கிட்ட பாவம் பச்சை குழந்தை ஓடி வரும் தாத்தான கட்டிக்கிறதுக்கு, இவர் வேண்டாம் வேண்டான்னு ஓடுவார். குழந்தை வந்து தாத்தா பேரம் கட்டிக்காத என்ன வேற என்ன பண்ணு வருது, அப்படியா இருக்கிறது இல்லை. இதுக்கும் எடு கொடுக்கணும், அதுக்கும் எடு கொடுக்கணும். அப்படிதான் பெரியவா பண்ணியிருந்தா. தன்னோட அறநெறிக்கு தன்னோட ஆச்சாரத்துக்கு துளிவும் குறைவில்லாத நடந்துட்டா. ஆனால் த சேம் டைம் இனிமேல் எத்தனை பேர் எவ்வளவு ஆட்டி படைச்சிருக்கோம், இங்கே வாங்கோ அங்கே வாங்கோ, இதை பண்ணுங்கோ அதை பண்ணுங்கோ, எத்தனை கூத்து அடிச்சிருக்கோம், அத்தனையும் ஈடும் கொடுத்துருக்கா, அத்தனை பேரையும் திருப்திப்படுத்தியிருக்கா. அது எப்படின்னு அதுதான் அந்த சாமர்த்தியம் அவருக்கே உரித்தாங்க. இப்படி அந்த இதான் இதுக்கு அத்தனையும் காரணம் என்னன்னு, அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணம் அது சுத்தமாக இருக்கிறதுனால இதெல்லாம் தானே தோணித்து இப்படி தான் பண்ணியிருந்தார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் போகிறதையும் ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்துறதுக்கு, ஒவ்வொருத்தரையும் சந்தோஷப்படுத்த, அந்த அதே சமயத்தில் தன்னோட வார்த்தையும் தவறாத, தன்னோட நெறிமுறைகளுக்கும் ஒரு இடைஞ்சல் இல்லாத, அப்படியெல்லாம் பண்ணி 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 ஒரு நாளில் 2 நாளில் 100 வருஷம். இது ஏதோ நம்ம ஏதோ ஒரு மாதம் பண்ணலாம், ஒரு நாள் பண்ணலாம், ஒரு வாரம் பண்ணலாம். இப்படி ஆயுசு முழுக்களும் ஒருத்தரால் பண்ண முடியுமா? 100 வருஷம் அப்படி பண்ண முடியுமா? பண்ணி காமிச்சா. அப்படி இருக்கிற பெரியவா அந்த அன்பே வடிவம், அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவோம், பிரேமஸ்வரூபம் அப்படிங்கிறது. அந்த ஈஸ்வரனோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு சிம்பிளாக முடிச்சு கொடுத்தோம். அன்பு தான்ப்பா அவரோட ஸ்வரூபம். அப்படி இருக்கிற பெரியவா அவரை நினைக்கிறத விட வேற என்ன ஆனந்தம். நம்மளோட எண்ணம் சுத்தமாக, அதாவது எந்த ஒரு சுத்தமான விஷயத்தை நினைக்கிறோமோ அது பவித்திரமாக்குறது நம்ம சித்தத்தையும். அப்படின்னால் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனை கருளியவார் ஆறுபருவார் அச்சோவே. இப்படி மனசில் இருக்கிற அத்தனை அழுக்கையும் மலத்தையும் தூக்கி போட்டு என்னை சுத்தமாக்கி எனக்கு இப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கிறாப்புல. இன்னும் சொல்ற, நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை என கருளியவார் ஆறு பெறுவார் அச்சோவே. அப்படியே பெருமிதம் கொள்ற மாணிக்கவாசகர். ஒரு நாயை தூக்கி இப்போ குளிப்பாட்டி யாரானு பல்லாக்கில் வச்சு தூக்கின்னு போவாடா பண்ணுறாப்பா எங்கள் ஊரில் எங்களெல்லாம். எதனால அப்படின்னு என்ன பண்ணுறது, அப்படி பண்ணினவர் எஜமானர் அப்படி ஆகிட்டார். அந்த எஜமானர் விட்டு நாயின்னொன்னா அதுக்கு மேலே பெருமை வந்துடுத்து. அதுதான் அங்கே அந்த சித்த மலம் அறிவிக்கிறது. அவரை நினைச்சோன்னு அவரை ஸ்மரிக்கிறதுனால நம்மளோட மனமாசும் போகிறது. ஸ்வச் பாரத் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு, வெளியில் இருக்கிற குப்பையெல்லாம் பெருக்கி போகிறது இல்லை, போட்டு போனால் மட்டும் போகாது. என்ன பண்ணணும்னர், முதல்ல உள்ளுக்குள்ளே சுத்தமாகணும். பாஹ்ய அபியந்தர சுச்சிகி மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம். சங்கல்பம் பண்ணிக்கிறதே சொல்லிக்கிறமே, மானசம் வாச்சிகம் பாபம். எதனாலெல்லாம் பண்ணினோம் பாபம் அப்படின்னு, மனசுனால சொல்னால செயல்னால இதெல்லாம் பண்ணின பாபத்தை மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் அப்படின்னா அள்ளி அள்ளி சேர்த்துக்கிறது, அர்ஜிதப்படுத்திக்கிறது. அப்படி பண்ணின பாபத்தை என்ன பண்ணுது அப்படின்னு